அசுத்த உதடுகளுக்கான ஏசாயாவின் ஜெபம். ஏசாயா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உத்தமமான தீர்க்கதரிசி. ஆண்டவர் பரலோகத்தின் காட்சிகள் பலவற்றை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி அவர் கண்ட ஒரு தரிசனத்தை பற்றி நான் கூறுகின்றேன். ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் போது சுற்றிலும் உள்ள சேராபீன்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். இதை பார்த்த உடனே தன்னுடைய உதடு பரிசுத்த உதடுகளாய் இல்லை, தன்னுடைய உதடு அசுத்த உதடுகளாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். இந்த வாக்கியத்திலிருந்து ஏசாயா தன்னுடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்றும் தன்னை சுற்றிலும் உள்ள ஜனங்களின் உதடுகளும் அசுத்த உதடுகளாய் இருக்கிறது என்பதையும் ஜெபத்தில் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. நாமும் நம்முடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய உதடுகள் அசுத்த உதடுகளாய் இருக்கிறது என்று ஜெபித்திருக்கிறோமா என்ற சிந்தனையும் கூட தூண்டுகிறது. நம்முடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? நான் ஒரு பட்டியல் வச்சிருக்கிறேன், அதை நம்ம பார்ப்போம். நம்முடைய உதட்டிலிருந்து தான் பொய் பேசுகிறோம், நம்முடைய உதட்டில் இருந்தால் பெருமை பேசுகிறோம், நம்முடைய உதட்டில் இருந்தால் பிறரை சபிக்கிறோம், நம்முடைய உதட்டில் இருந்தால் பிறர் மீது பழி போடுறோம், நம்முடைய உதட்டில் இருந்தால் சிலர் செய்த தவறுகளையும் குறைகளையும் குத்தி காட்டுறோம், நம்முடைய உதட்டில் இருந்து தான் பிறர் மனது காயப்படும்படியான கேலி கிண்டல் பரியாசம்லாம் செய்கிறோம், நம்முடைய உதட்டில் இருந்து தான் பிறரை பற்றி புரணி பேசுகிறோம், நம்முடைய உதட்டில் இருந்து தான் செஞ்ச பாவத்துக்கு காரணமும் போக்கும் சொல்கிறோம், நம்முடைய உதட்டில் இருந்து தான் பிறர் செய்த காரியங்களை அதைரியப்படுத்துகிறோம், நம்முடைய உதட்டில் இருந்து தான் சுயநலத்துக்காக சிலரை புகழ்கிறோம். இந்த பட்டியலிருந்து நம்முடைய உதட்டிலிருந்து எத்தனை விதமான அசுத்தமான வார்த்தைகள் புறப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாமும் நம்முடைய ஜெபத்தில் ஏசாயாவை போன்று நம்முடைய உதடுகள் அசுத்த உதடுகள் என்று உணர்ந்து ஜெபிப்போம். இப்படி ஜெபித்த ஏசாயாவுக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாருங்கிறத வாசிக்கட்டுமா? அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஏசாயாவின் அசுத்த உதடுகளை ஆண்டவர் சுத்திகரித்தார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய அசுத்த உதடுகளையும் அசுத்த உள்ளத்தையும் கூட பரலோகத்தின் தேவன் மாற்றுவாராக. பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.